கார்ன்ஃபிளவரோ இல்ல ஆர்டிபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காம தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து பண்ண மீன் வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. அரையிலிருந்து 3/4 கிலோ மீனுக்கான அளவு. ஒரு மிக்ஸி ஜார்ல 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா 3 வெட்டி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் நரைச்ச மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரே ஒரு சின்ன தக்காளி அதையும் வெட்டிட்டு இது கூட சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லா பழுத்ததா இருந்ததுன்னா இன்னும் நல்ல கலர் கொடுக்குங்க. இந்த மசாலாவை நம்ம மீன் கலந்து வைக்கிற பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு சுத்தமா வடிகட்டியில தண்ணி வடிச்சு வச்சிருக்க மீன் துண்டுகளை ஒன்னொன்னா இந்த கலவையில சேர்த்து நல்லா 2 பக்கமும் மசாலாவை தடவி தடவி வச்சிடலாங்க. எனக்கு கிட்டத்தட்ட இதுல 8 பீஸ் இருக்கு. இன்னைக்கு நான் பாறை மீன் எடுத்திருக்கேன். இது இல்லாம வேற எந்த மீனா இருந்தாலும் இதே மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப மீன் துண்டுகள்ல மசாலா நல்லா தடவி விட்டுட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நடுவுல ஒரே ஒரு தடவை மட்டும் எடுத்து கலந்து விட்டங்க. சோ இது காலையிலேயே நம்ம கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது சூடா மீன் பொரிச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு மீன் துண்டுகளை போட்டு ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்ல வச்சா ரொம்ப லேட் ஆகும். ஹை ஃபிளேம்ல வச்சு டக்கு டக்குன்னு திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துலயே திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. நம்ம கார்ன்ஃபிளவரோ இல்ல அரிசி மாவோ எதுவும் சேர்க்காததுனால எண்ணெயிலயும் நிறைய வேஸ்ட் ஆகாதுங்க. நம்ம மீன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. சாப்பிடும்போது தேவைப்பட்டா மேல கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு சாப்பிட்டுக்கோங்க.